உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஏசாயா 55:3. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து சொல்கிறார், அவர் தாசனாகிய தாவீதுக்கு அருளிய நிச்சயமான நம்பிக்கையான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று. ஆம், இஸ்ரவேலின் ராஜாவாகிய தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற அரசனுக்கு கொடுத்த நித்திய உடன்படிக்கை, தலைமுறை தலைமுறையான வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு இன்று கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் நம்முடைய செவிகளை அவர் வார்த்தைக்கு, பரிசுத்த வேதத்திற்கு சாய்த்து அவரிடம் செல்ல வேண்டும். நம் தேவைகளை அவரிடம் ஜெபமாக, விண்ணப்பமாக, ஸ்தோத்திர பலியாக அவரிடத்தில் ஏறெடுக்க வேண்டும். அப்பொழுது அவர் நமது விலையேற பெற்ற ஆத்மா மீட்பின் பொருட்டு ஆத்மா பிழைக்கும்படி அவர் இந்த தாவீதுக்கு அரசனுக்கு கொடுத்த நித்திய உடன்படிக்கையை நமக்கும் செய்வார். தாவீதினுடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருந்தது. நாமும் வேத வசனம், தேவ வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவரை நோக்கி ஜெபித்து அவருடன் இருக்கும்போது தாவீதுக்கு நித்திய உடன்படிக்கை செய்த தேவன் நம்மையும் நித்திய ஆசீர்வாதங்களால் உடன்படிக்கையால் நிரப்புவாராக. ஆமேன்.